படிச்சு படிச்சு பாப்பா விறுவிறுப்பா இருக்கும். முக்கியமான ஒரு கட்டத்துல தொடரும் போடுவாரா, படிக்க வேண்டாம் மூடி வச்சுட்டு என்னைக்கு அந்த புக் ஒரு மொத்தமா கையில கிடைக்கட்டும் அன்னைக்கு உட்கார்ந்து ஒரே மூச்சில அடிச்சிடலாம்னு பல பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அன்னைக்கு காபிர்கள் அப்படி எதிர்பார்த்தாங்க. என்ன ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அதே அல்ல சொல்லி கேட்டான். காபிர்கள் சொன்னார்கள், லவ்லா நுஸில அலைஹில் குர்ஆனு ஜும்லத்தன் வாஹிதா, இவருக்கு இந்த குர்ஆன் ஒரே தடவையாக ஒட்டுமொத்தமாக இறக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் கேட்டார்கள். கேட்டாலும் அவன் விரும்பினாலும் நான் கொடுக்க மாட்டேனே அல்லாஹ் சொல்லலாம். நான் கொடுக்கலையே. கலாலிக்கலி நுஸப்பித பிஹி ஃபுஆதக, உம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வரத்தல் நாளும் தருத்தீலா, கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக அதை உமக்கு நாம் வழங்கினோம். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாக்கா உள்ளத்துல இறங்கும். ஒட்டு மொத்தமா படிச்சோம்னு வச்சுக்குவோம், மொத்தமா சேர்த்து உள்ளுக்குள்ள ஏத்த நினைச்சோம்னா எதையுமே ஏற்ற முடியாது. எதுவா மூளையினுடைய கெப்பாசிட்டி அப்படிதான். மனிதனுடைய மூளையினுடைய அளவு எதையுமே மொத்தமா ஒரு செய்தியை ஒரு நேரத்தில் உட்கார்ந்து படிக்க நினைத்தால் அதுல பாதிதான் உள்ள போய் சேரும். ஒரு 50%, ஒரு 65%. இப்ப நாம உட்கார்ந்து பேசுறவ கேட்கிறவ 1 மணி நேரம் 50 நிமிஷம் பயான் ஓடு. இந்த 50 நிமிஷம் மேட்டர் முடிஞ்ச பிறகு 50 நிமிஷம் சொல்ல சொல்லுவோமா? 50 நிமிஷத்துல எவ்வளவு மேட்டர் மண்டையில் நிற்கும்? சொல்லப்பட்டது ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் மைண்ட்ல இருந்தா பெரிய விஷயம். மூளையுடைய சக்தி அவ்வளவுதான். 50 நிமிஷம் பேசுனது முழுக்க சொன்ன வசனம் முழுக்க கேட்க முடியாது. மண்டை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்குமா, மூளை சுத்திக்கிட்டே இருக்குமா? எதையாவது ஒண்ணு கேட்ட உடனே டக்குன்னு மூளை வெளியே அவுட் ஆயிரும். உட்கார்ந்துருப்பீங்க, நீங்க உட்கார்ந்துட்டு தான் இருப்பீங்க. உட்கார்ந்து நம்ம நினைச்சுக்குவோம் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் நம்ம முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப எல்லாருமே நம்ம பேச்சதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த நினைப்புல நம்ம பேசிடணும். அந்த நினைப்பு இல்லாட்டி பேச முடியாது. நீங்க இங்க உட்கார்ந்துருப்பீங்க, உங்க மனசு வேற எங்கேயும் உட்கார்ந்து பயன் பேசிட்டு சும்மா உதாரணம் சொல்றார். ஒரு பெரிய செருப்பு கடை திறக்கப்பட்டது, யாரும் சொல்லான்னு வச்சுக்கோங்க. உட்கார்ந்து இருக்கிறவங்க டக்கு ஆகும் செருப்பு 450 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கி வந்திருக்கோம், கீழே மறந்தாப்புல போட்டு வந்துட்டோமே, சைட்ல ஒளிச்சு இழிச்சு வச்சுட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே இப்படித்தான் அன்னைக்கு வாங்கின செருப்பையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு 2 நாள்ல என்னடா பண்றதுன்னு வண்டி அவர் செருப்பு கடைக்கு போனது, ஏற்கனவே செருப்பு துவைச்சது, அதனுடைய ரேட்டு இதனுடைய ரேட்டு 20 நிமிஷம் வண்டி அப்படியே சுத்திட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு மேல ஒரு அடி போட, அதுக்கப்புறம் திரும்ப வருவார். இயற்கையில மனுஷனுடைய மூளையுடைய கெப்பாசிட்டி அத்தனை இருக்கு. தொழுகிறோம், பயான ஒழுங்கு தொழுகிறோம், தொழுகையில அல்லாஹ் முன்னாடி நிக்க முடியுதா? போய் நின்னாப்புல திடீர்னு பார்த்தா ஆளு தெரியல, இமாம் கிராத் ஓதிட்டு இருக்காரு. கிராத்தை கேட்டு அட்டகாசமா இருக்கு. அடே அப்பா, நம்ம ஊர்லயும் மதுரையிலையும் இதே மாதிரி தானே அந்த ஆள் ஓதுன கிராத்தும், இவர் கிராத் ஓதிட்டு இருக்காரு. இந்த கிராத்தை கேட்டா அவர் என்ன பண்ணி போகுது, அந்த ஆளு இதே மாதிரி தான் கிராத் ஓதுறாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்த 1 மாசம் கூடவே சேர்ந்து சுத்துறோம். அவர் கூட சுத்தினது, டீ கடைக்கு போனது, சகர நேரம் வரைக்கும் தூங்காம முடிச்சிருந்தது. போன வருஷம் ரமலான்ல 1 மாசம் அவர் கூட போட்ட கடலை அப்படியே 1/2 மணி நேரத்துக்கு வெளியே போடும். இமாம் ருக்குவுக்கு போய் சஜிதாவுக்கு போய் அத்தையாத்துல உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் திரும்புவாரு. அப்ப இவரும் சேர்ந்து திரும்பிடுவார், மேட்டர் முடிச்சிருவார். மொத்தமா கேட்டா எதுவுமே உள்ள போய் உட்கார்றது இல்ல, கேட்டா கூட எல்லாத்தையும் கிரகிச்சுக்க முடியல. அதனால அல்லாஹ் என்ன பண்றான், நீ மொத்தமா கேட்கிற குரான நான் மொத்தமா உனக்கு தரலப்பா. ஏன் கலாலிக்கலின் நுஸப்பித பிஹி ஃபுஆதக, இவ்வாறு உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வரத்தல் நாளும் தருத்தீரா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக நாம் இறக்கி இருக்கிறோம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி இருக்கிறோம்ல. 23 வருஷம் இறக்கி இருக்கிறோம்ல, அப்ப ஈஸியா முரண்பாடு கண்டுபிடிக்கலாம்ல. அதுக்குதான் சொன்னா கண்டுபிடி. எதுக்கெல்லாம் முரண்பாட்டை தூக்கி கையில கொடுக்கிறான், இதான் காரணம். இதுல முரண்பாடு இருப்பதற்கான வாசல் திறந்திருக்கிறது. இது வந்திருக்கிற ரூட்டை வச்சு பார்த்தா மனிதனுடைய அறிவு சொல்லும் இதுல முரண்பாடு இருக்குமே. உன் அறிவு சொல்லுதுல 23 வருஷம் ஒருத்தர் ஒரு காரியத்தை எழுதினார்னா, ஒரு புக்கை எழுதினார்னா முரண்பாடு வரும் அறிவு சொல்லுதுல. அந்த அறிவுபடி சிந்திச்சு ஒரு முரண்பாட்டை காட்டு பார்க்கலாம், ஒன்னையும் காட்ட முடியல. அதுக்கான வாசல் திறந்திருக்கிறது காட்ட முடியல. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் முரண்பாட்டை தூக்கி போட்டதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அடுத்து அந்த முக்கிய காரணம் என்னன்னா 17வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல்ல செய்யும்
ஃபஸ்ஸல்னாஹு தஃசீலா. நாம எல்லா விஷயத்தையும் இந்த குர்ஆன்ல ரொம்ப தெள்ள தெளிவா விளக்கி இருக்கிறோம். எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறோம் குர்ஆன்ல. எல்லாத்தையும் சொல்ற ஒருத்தர் வந்தாரு வச்சுக்குவோம். ஒருத்தர் எல்லாத்தையும் படிச்சிருக்கப்பா, நான் டாக்டரு, நான் இன்ஜினியரு, நான் வக்கீலு, நான் மேஸ்திரி, நான் சித்தாளு, நான் ப்ரொஃபசரு, அதை பத்தி தெரியும், இதை பத்தி தெரியும், சித்த வைத்தியம் தெரியும், லேகியம் கொடுக்க தெரியும், எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கேன்னு ஒரு ஆள் வந்துருந்தா முரண்பாட்டுடைய மொத்த உருவமா இருப்பாரு. அப்படிதான் இருப்பாரு. ஒன்ன படிக்கிறதுக்கு ஆவி அந்து போகுது. நீ ஊர் உலகத்தில் இருக்கிற 1000 மீட்டர் படிச்சிருக்கனா, படிக்கிற 1000 மீட்டர் சும்மா பார்த்து இருக்கிற. நீ டாக்டர் படிச்சிருக்கேன்னு ஓட்ட வந்து ஊசி போட வந்தேன், நாளைக்கே அறிவிச்சிட வேண்டிய சாதா களிமா. அந்த லட்சணத்துல உன் மருத்துவம் இருக்கும். மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டு 5 வருஷம் படிச்சம்பா, டாக்டருக்கு படிச்சிருக்கிற, ஓரளவுக்கு தெரியும், அவன்கிட்ட போய் ஊசியை போட்டா ஓரளவுக்கு நோய் குணமாகணும் பார்க்கலாம். நாம 5 வருஷம் படிச்சிருக்கிறேன், வக்கீல் தொழிலுக்கு படிச்சிருக்கிறேன், வக்கீல் எனக்கு சட்டம் தெரியும்னு சொன்னா சரிங்களா, அதையும் படிச்சேன் இதையும் படிச்சேன் இதையும் படிச்சேன்னு இவர்கிட்ட கொண்டு போய் கேச கொடுத்தோம்னா அவ்வளவுதான். நாளைக்கே எதிர்பார்த்திக்கையில வாங்கி கொடுத்துட்டு நம்மளை தெருவில் விட்டுருவார். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது. எல்லா விஷயங்களையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய அறிவை, சிந்தனையை, ஆற்றலை, அப்படிப்பட்ட ஒரு மூளையை உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கல. எல்லாத்துக்கும் தீர்வு சொல்ல முடியாது. அதுவும் எப்படி சொன்னா, இத பாரு, எல்லாம் இருக்கு. குல்ல செய்யும், எல்லா விஷயமும் இருக்கு. உனக்கு என்ன வேணுங்க? கட்டிட பணி வேணுமா? அது குறித்து திருக்குர்ஆனுடைய போதனை வேணுமா? வந்து பாரு சொல்றா அல்லாஹ். புவியியலை பத்தி வேணுமா? உலகத்தினுடைய நடப்பு வேணுமா? நல்லொழுக்க போதனை வேண்டுமா? உலகத்தினுடைய முன்னேற்றத்தில் எப்படி நீ அதை அதனோடு சேர்ந்து போட்டி போட வேண்டும் என்ற தகவல்கள் வேண்டுமா? தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்திகள் வேண்டும். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணாலும் அது சொல்லு. அதுவும் சும்மா சொல்லாது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு 10 மொழி தெரியும் அப்பா அம்மா. எப்படிப்பா 10 மொழி தெரியும்? கொண்டு நான் வாட்சி காட்டுறேன். ரூபா நோட்டை தூக்கி கொடுத்தா ரூபா நோட்டில் போட்டுருக்க மொழி, இந்த ஹிந்தி, இந்த இருக்கு இங்கிலீஷு, இந்த இருக்கு தமிழ். அது எவனுக்கு தான் தெரியாது. இது தமிழ்னு சொல்றது அறிவல்ல. அந்த தமிழில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருப்பது அறிவு. இது ஆங்கிலம் என்று சொல்லுவது அறிவல்ல. மொழியை தெரிந்திருக்கிறான், எனக்கு தெரியுமே, அதான் இங்கிலீஷ். எப்படி தெரியும்? அதான் இங்கிலீஷ் இருக்க தெரியும். அதுல என்ன இருக்கு வாசிச்சு அர்த்தம் சொல்லுன்னா அது தெரியாதுன்னா உனக்கு இங்கிலீஷ் தெரியல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே, இது மாதிரி இப்படி போற போக்குல தெரியும்னு சொல்லிவிட்டு அது இங்கிலீஷ்னு சொல்ற அந்த மெத்தேடுல சொல்லல. ஃபஸ்ஸல்னாஹு தஃசீலா, அதை நாம் தெள்ள தெளிவாக ஒவ்வொன்றையும் எதை பத்தி விளக்கினாலும் சரி ரொம்ப தெளிவாக விளக்குவோம். முரண்பாடு வருமா இல்லையா? எல்லாத்திலையும் கால் வச்ச ஒருத்தன் இதுலயும் அறகுறை, அதுலயும் அறகுறை, அதுலயும் அறகுறை, இதுல பாதி அதுல பாதி அதுல பாதி, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலம் வாங்கல. அந்த லட்சணத்துல உட்கார்ந்து இருக்கிறவரு கண்டிப்பாக முரண்படுவார். அப்ப அதுக்காக சொல்றோம். அப்படி இருந்த ஒருத்தர் முரண்படுவாங்க இல்லையா? எல்லாத்தையும் சொல்றேன்னு ஒரு ஆள் வந்தா தப்பு தவறுமா சொல்லுவாரா இல்லையா? நான் வர்றேன் பாரு, குர்ஆன் வருது பாரு, இது எல்லாத்தையும் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லுற உன் அறிவு என்ன சொல்லுவே? உன் அறிவுப்படி பார்த்தால் எல்லாவற்றையும் சொல்லுகிறவன் முரண்பட வேண்டும். படி சொல்லு, எல்லாத்தையும் சொல்ற நானு இதுல ஒரு தப்பை காட்டினி, இதுல ஒரு முரண்பாட்டை காட்டினி. 23 வருஷமா இறங்கி இருக்குது, ஒரு முரண்பாட்டை காட்டினி. முரண்பாட்டை நிரூபிச்சுட்டா முடிஞ்சு போச்சு மேட்ரு. வேற எந்த தவறையும் சொல்ல தேவையில்லை. தத்துவம் சரியில்லை, வழிபாடு சரியில்லை, குற்றவியல் ஒன்னும் சொல்ல வேணாம்பா. முரண்பாடு நிரூபி, ஒரே செகண்ட்ல மேட்ரு கோர்ஸ் ஆயிரும். அழைக்கிறான் அல்லாஹ். முரண்பாட்டை கண்டுபிடிக்க ஒருத்தரையும் ஆகும். கண்டுபிடிக்க வந்தவர்கள் அத்தனை பேருமே சரணாகதி, எந்த முரண்பாடும் இல்லை. அத்தனை பேரும் ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார்கள். குர்ஆன்ல எந்த முரண்பாடும் இல்லை. இதுவரைக்கும் படிச்சு பார்த்த எல்லாரும் ஒத்துக்கொண்ட மிகப்பெரிய உண்மை, குர்ஆன்ல எந்த முரண்பாடும் இல்லை. முரண்பாடு இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹ், இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அதில் அதிகமான முரண்பாடு இருக்கும்.
இது அல்லாஹ்ட்ட இருந்துதான் வந்திருக்குது, இறைவனிடம் இருந்துதான் வந்திருக்குது. அதனால இதுல எந்த முரண்பாடும் இல்லை என்று அழுத்தம் நிறுத்தமாக இது இறை வேதம் என்பதிலே சந்தேகத்திற்கு இடமில்லாத